ஒண்ணு அவசரம் இல்ல, நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு மெதுவாவே வாங்க ரெண்டு பேரும். டேய் காளி, எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வைடா. இதை எங்கிட்ட கொடு, அத அங்க கொண்டு போய் வை. ஐயா, இதெல்லாம் என்னங்க? டிவி டெக்கு. கொஞ்சம் அதுக்கு நகை போடாத. வாங்கிக்கப்பா. ஐயா, இதெல்லாம் எதுக்குங்க? இதோ பார் செல்வம், உனக்கு வேணும்னா தேவையில்லாம இருக்கலாம். உன் பொஞ்சாதி பட்டணத்துல டீச்சரா இருந்த பொண்ணு இப்ப கிராமத்துக்கு வந்திருக்கா. பொழுது ஜாலியா போகணும் பாரு, அதுக்காகத்தான் இதெல்லாம். இத உன் பொஞ்சாதிக்கு உன் கையால கொடு, ஏன் அன்பளிப்பா. ஐயா, உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம்? என்ன செல்வம் இப்படி சொல்லிட்ட? நீ வேற நான் வேறையா? உன் பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேறையா? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. மூணாவது மனசனா என்ன நினைக்க வேண்டாம்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. ஏன்னா உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். வாங்கிக்க செல்வம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலைங்க. நீ ஏன் வித்தியாசமா நினைக்கிற? ஐயா என்ன பிள்ளைக்கு பிள்ளையா நினைக்கிறவரு. நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது அவரோட விருப்பம். நீ ஒண்ணு இதை தப்பா எடுத்துக்காத, வாங்கிக்க. பரவாயில்லையா, பொண்ணு நல்ல லட்சணமா தான் இருக்கா. இடமும் நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. தம்பி போட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கும் புடிச்சு போச்சு. பொண்ணு நமக்கு புடிச்சு போச்சுன்னா நிச்சயதார்த்தத்தை நாளை மறுநாளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். யாரு சவாலுக்கு சவாலா? பார்த்தா தெரியலையா? பாச்சா எங்க கிட்ட பழிச்சுடா. இந்த வாட்டி பழிக்கத்தான் போகுது. நீங்க எல்லாம் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆழத்தான் போறீங்க. ரெட்டக்குழல் துப்பாக்கி இந்த வாட்டி மட்டும் இல்ல, எத்தனை வாட்டி ஆனாலும் நாங்க தான் ஜெயிப்போம். மனோகரியமா கோட்டையை பிடிப்போம். இழுப்பீங்க. ஆமா, எங்க கிளம்பிட்டீங்க? இப்படி கேட்டா சொல்லுவேனா? பள்ளத்தூருக்கு தான் போறேன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேனே. அதான் சொல்லிட்டீங்களே, பள்ளத்தூருக்கு தான் போறேன்னு. இருந்தாலும் பள்ளத்தூர்ல தம்பி குமாருக்கு பொண்ணு பார்த்திருக்குன்னு சொன்னானா? சொல்ல மாட்டேனே. அதான் பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னானா? சொல்ல மாட்டேனே. இந்த மாதிரி ரகசியத்தை காப்பாத்துறது இந்தியாவில யாருமே கிடையாது. பொண்ணு யாருன்னு நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோமே. நீங்க கேட்டாலும் கேட்கலன்னு நான் சொல்ல மாட்டேனே. பள்ளத்தூர்ல பெரிய இடம் பாண்டரங்க மக பத்மாவதினு சொன்னானா? சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே. சொன்னா என்ன? பள்ளத்தூர்ல வந்து நிச்சயதார்த்தம் நிறுத்திடுவீங்களோ? பள்ளத்தூர்ல மட்டுமில்ல, பரலோகத்திலையும் நாங்க நினைச்சதை சாதிப்போம். உள்ளூர் தண்ணியில தான் உங்க பருப்பு வேகும். பள்ளத்தூர் தண்ணி சப்பு தண்ணி, உங்க பருப்பு வேகாது. சப்பு தண்ணி என்ன, உப்பு தண்ணிலையும் வேக வச்சிருவோம். என்ன சவாலா? சவாலுக்கு சவால். அதையும் தான் பார்க்கலாம். இப்போ நான் பள்ளத்தூருக்கு தான் போறேன்னு உங்ககிட்ட சொல்லல. தள்ளுங்க. நான் என்ன இழுச்சு வாயினா? பாப்போம் உங்க பருப்ப. ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதுவே. அழுது பெத்தாலும் புள்ளைய நீ தாண்டி பெக்கணும். தலை சுமையா கொஞ்சம் என்கிட்ட கொடு, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்றதுக்கு. அந்த வீடு தாண்டி கத்திரி. ஐயோ ரொம்ப வலிக்குது, நடக்க முடியலடி. ஐயோ அலமும் மெதுவா தாங்கி பிடி. அந்த வீட்டுக்கு மேல உட்கார வைக்கலாம். ஐயோ மெதுவா மெதுவா மெதுவா. ஐயோ முடியலடி. ஐயோ அம்மா, ஐயோ தைரியமா இருடி. ஐயோ வந்துட்டாங்களா? வர்றாங்க கத்திரி. ஐயோ அம்மா, இன்னும் வரலையடி. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ வலிக்குது. பாவம் பிள்ளை தாச்சு பண்ணுங்க. ஏம்மா இதுதான் மாசமா? ஆமாம்மா. ஐயோ என்னது இவ கழுத்துல தாலிய காணோம்? அது வந்து ஐயோ. ஆமா, நீங்க எல்லாம் எந்த ஊருமா? நாங்க மாந்தோப்பு கிராமம். மாந்தோப்பு கிராமமா? அது நம்ம மாப்பிள்ள ஊராச்சே. இவளை இந்த கதிக்கு ஆளாக்குனது வேற யாரும் இல்லைங்க, சொந்த மாமா மகன் தான். ரெண்டு குடும்பத்துக்கும் பகை இருந்துச்சு. நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும்னு அவரு இவகிட்ட சொல்லி இருக்காரு. அதுவும் எப்படி தெரியுங்களா? கன்னி பொண்ணா இருந்தா எங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. வாயும் வயிறும் ஆயிட்டா வேற வழியே இல்லாம உன்னைய மருமகளா ஏத்துக்குவாங்கன்னு யோசனை சொல்லிருக்காரு. அதை இவளு நம்பி மாமா மகன் தானேன்னு இடம் கொடுத்துட்டா. இப்போ அவஸ்தைப்படுறா. அப்புறம் அந்த பொறுக்கி பையன் பேச்சு மாறிட்டானா? ஆமாங்க, அவருக்கு என் மேல ஆசை இருந்தாலும் அவர் அம்மா பேச்ச மீற முடியாம ஓமே ஆயிட்டாரு. ஐயோ, அதுக்கு அந்த பையன் கிட்ட நியாயம் கேக்குறத விட்டுட்டு இங்க எதுக்கு இந்த பொண்ணு போட்டு வந்தீங்க? இந்த ஊர்ல யாரோ பாண்டரங்க மாமே, அந்த பெரிய மனுஷன் தான் இவளை புள்ளத்தாச்சி ஆக்கின புண்ணியவானுக்கு தான் பொண்ணு கொடுக்க போறாரா? அவர்கிட்ட நியாயம் கேட்கத்தா இவளை இந்த கோலத்துல கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த பாண்டரங்க வீடு எதுங்க? இந்த வீடுதாம்மா, நான் தான் பண்றேங்க. ஐயா நீங்களாவது. அம்மா
ஆமாமா, நான் தான். ஐயோ. நல்ல நேரத்துல நீங்க வந்து அம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ. அந்த மனோகரி அம்மாவும் அவங்க பிள்ளையும் தாம்பூல தட்டை எடுத்துட்டு வருவாங்க. என்ன செய்யற பாரு. நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப நாங்க வரோமா? வரேங்க. அம்மா நல்ல எந்திரிமா. ஐயோ. எந்திரி. பொடி நடையா வீடு போய் சேருவோம். ஐயோ. அம்மா. காத்து. ஐயோ, ஒதுக்கிறானே. ஐயோ. கோல்டன். ஓ. என்னய்யா படிய என்ற இருக்கு. வீடு பூட்டி இருக்க. இதான 1/3. நம்மள வரவே இருக்க வீட்டு வாசலே சம்பந்தி வழி மேல விடி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க இதுதானே 1/3. என்ன கேக்குறீங்களா? வீட்டு நம்பர் சொன்னாங்க. வீடும் பூட்டி இருக்கு, சம்பந்தியும் காணா. என்னது சம்பந்தியா? எவன்டா சம்பந்தி? என்னையா வர வர மரியாதை தேயுது. மானம் கிட்ட உங்களுக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடா? இவங்க யாரு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? தெரியும்டா, இவங்க மனோகரியம்மா, நீ அவங்க கணக்கு பிள்ளை. என்னங்க இதுதான்டா போலீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? யோ, அம்மா இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லன்னா குனிய வச்சு குத்துவே உன்னை. நிறுத்துடா. அது வரைக்கும் எங்க கை பூ பறிக்க போயிருமா? உங்க புள்ள அத்தை மகளை கெடுத்து வாய் உயரமாக்குறத அவ வயிற்ற தள்ளிக்கிட்டு இங்க வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு போயிட்டான். என்னது? என் மகன் அவங்க அத்தை மகளை வாய் வயிறுமா ஆக்கிட்டானா? ஆமா, இப்பதான் அந்த நிறமாச கர்ப்பிணியும் அவ தோழிகளும் இங்க வந்து உங்க குட்டை உடைச்சிட்டு போறாங்க. அதுக்கு மேலயும் எங்க ஊர் பொண்ணை நிச்சயம் பண்றதுக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதனாலதான் உங்க முகத்துல முடிச்சாலே பாவம்னு பாண்டரங்கையா வீட்டையே பூட்டிட்டு வெளியில போயிட்டாரு. மரியாதையா அங்க இருந்து போறீங்களா இல்லையா? பள்ளத்தூர் தண்ணியிலையும் அந்த பொண்ணுங்க பருப்பு நல்லாவே வந்திருக்கு. நல்ல கதை. போயிட்டு வரேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். முதல்ல குழியா நாருது. சொல்லி நான் உன்னை கெடுத்து உன் வயிற்றுல பிள்ளைய கொடுத்தனா? அப்புறம் ஏன் பள்ளத்தூர்ல போய் கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு என் மானத்தை வாங்கின? சொல்லி எதுக்காக அப்படி செஞ்ச? ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இவன் ஏன் இப்படி எல்லாம் செஞ்சானு புரிய வேண்டாம். உனக்காக தாயா இவன் இப்படி எல்லாம் வேஷம் போட்டா? என்னது? எனக்காக தான் வேஷம் போட்டாளா? ஆமாயா, ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு வயசு பொண்ணு, சாதாரணமா தன் மேல புரளியோ வதந்தியோ கிளம்புச்சுன்னா அது தாங்கிக்க முடியாம துடிச்சு போயிடுவாயா? அப்படி இருக்கும்போது தன்னையே நிறமாச கர்ப்பிணி மாதிரி பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஊரு போய் நான் தாலி கட்டாமலேயே தாயாயிட்டேன், என்ன தாயாக்கினது என் மாமா மகன் குமார்னு சொன்னா என்னையா அர்த்தம்? உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, ஆசை இருந்தா உன்னை தன்னை தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தடுத்து இருப்பா. படிக்காத ஒருத்தனுக்கு புரியுற இந்த உண்மை படிச்ச உன் புத்திக்கு எட்டலையா? என்ன மன்னிச்சிரு. உன்னை அடிச்சதுக்கு அடிக்கும் போதாவது உங்க கை என் மேல பட்டதுன்னு சந்தோஷப்படுறேன். செல்வம், நீ பசுவும் கண்ணு வாங்கினாலும் காரு வாங்கினாலும் கிணறு வெட்டினாலும் ஏன் எதை செஞ்சாலும் முதல்ல ஐயா உங்க கையால ஆரம்பிச்சு வைங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணதும் ஐயாவை ஆரம்பிச்சு வைக்க சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. ஏதோ அவசரத்துல முதராத்திரி இந்த ஐயாவை ஸ்டார்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரே அடியா இந்த ஐயாவை மறந்துட்டியே. நீயும் உன் பொஞ்சாதியும் கொஞ்சம் யாசையை புரிஞ்சுக்கிட்டு. நீயும் ஒரு மனுஷன். தாய்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் பார்க்காத வெறிப்பிடிச்சால மிருக நீ. காத்து பட்டாலே நல்ல உறவும் நல்ல மனசும் கருகி போயிடும். நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு உன் நாக்க நார் நாரா கிழிச்சிருக்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாளா உன் உப்பத்தின்னு வளர்ந்துட்டேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விடுறேன். இனிமே நான் உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன். இந்த நிமிஷமே நானும் என் பொண்டாட்டி இந்த ஊரை விட்டே போறோம். ஊரை விட்டா போற, உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன்.
ஆ